வணக்கம். நெருப்பு தமிழன். கரூரில் பாதிக்கப்பட்டவர்களினுடைய குடும்பத்தினரை தனியார் பேருந்தில் மூலமாக கரூரிலிருந்து மாமல்லபுரத்திற்கு அழைத்து வந்து 4 ஸ்டார் ஹோட்டலில் 4 நட்சத்திர ஹோட்டலில் எல்லாரையும் தங்க வைத்து அங்கு விஜய் வந்து ஒவ்வொரு குடும்பத்தினரையும் தனியாக சந்திச்சிருக்கிறாரு. உங்களோடு நான் உறுதியாக இறுதி வரை இருப்பேன். உங்கள் குடும்பத்திற்கு அவர்கள் இழந்தவர்கள் என்ன செஞ்சுருப்பாங்களோ நான் உங்களோடு உறுதுணையாக இருந்து செய்கிறேன். உங்களை இங்கே நான் வரவழைத்ததற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நிச்சயமாக காலத்தினுடைய சூழ்நிலை சரியில்லை. மிக விரைவில் நான் வந்து உங்களை கரூரில் வந்து சந்திக்கிறேன். உங்களை இங்கே வரவழைத்ததற்காக என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நான் செய்கிறேன் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக மக்களை சந்தித்து ஆழ்ந்த இரங்கலை பதிவு செஞ்சுருக்கிறாரு. இதுக்கு மேலே என்ன எதிர்பார்க்குறீங்க? விஜய் வந்து இதயத்தை கிழிச்சு எடுத்து கொடுத்துடணுமா? இதுக்கு மேலே என்னங்க பண்ண முடியும்? தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சரியில்லை. ஏற்கனவே டிஐஜிகிட்ட விண்ணப்பம் கொடுக்கப்பட்டும் அதற்கப்புறம் அங்கே சரியான முறையான பாதுகாப்பு அற்ற 2 கல்யாண மண்டபத்தை கொடுத்துருக்குறாங்க. டுபாகூர் கல்யாண மண்டபம். அந்த டுபாகூர் கல்யாண மண்டபத்துக்கு போய் நாளைக்கு மறுபடியும் இன்னொரு 40 பேர் செத்து போயிட்டா யார் இப்போ பொறுப்பேற்றுக்கிறது? இன்னும் 40 பேர் செத்து போயிட்டா அதற்கப்புறம் முடிஞ்சிச்சு சோழி. இன்னொரு 4 மாதத்தில் அரசியலில் வந்துடும், முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சாரம் எதுவும் பண்ண முடியாது. அதனால் இது ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு அரசியல். வெளியில் இருக்கிறவன் 1000 பேசலாம், அவர் அங்கே போகலை இங்கே வரலை, இது என்ன மானமா மரியாதையா, தமிழர்களுடைய பண்பாடா, செத்த வீட்டுக்கு தானே போகணும். செத்த வீட்டுக்கு எங்கடா போக விடுறீங்க? செத்த வீட்டுக்கு போகிறதுக்கு மத்திய அரசுக்கிட்ட போக வேண்டியதாக இருக்குது, மாநில அரசுக்கிட்ட போக வேண்டியதாக இருக்குது, காவல்துறைக்கிட்ட போக வேண்டியதாக இருக்குது. ஒரு மனுஷனை எங்கே போக விடுறீங்க? ஒரு மனுஷனை வந்து சுதந்திரமாக விட்டீங்கன்னா தானே. இல்லை, நீங்களும் போக விட மாட்டீங்க, மக்களும் விட மாட்டான். இன்றைக்கி கூட பாருங்கள், அங்கே அந்த 4 ஸ்டார் ஹோட்டல் மாமல்லபுரத்துக்கு வெளியில் பாதி பேர் நிற்கிறான். விஜய் நாங்கள் எப்படியா பார்த்துட்டு போகலாம் வந்து நிற்கிறோம் அப்படின்னு. இதெல்லாம் மக்களினுடைய மனநிலை வந்து அது ஒரு விதமாக ஒரு மாறுபட்ட மனநிலையாக இருக்குது. அவர் எப்படியாவது பார்த்து போடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு வந்து சிந்திக்கும் திறன் வந்து எல்லாருக்கும் இருக்குது. அப்படின்னா ஏன் அதிமுக காரன் திமுக காரன் ஆட்சி அமைக்கிறான்? ஏங்க ஆட்சி அமைக்கிறான்? 3 சென்டிமீட்ரு வந்து தானே முளைச்சிருக்குது. போன ஆட்சியில் 5 சென்டிமீட்டர் முளைச்சிருந்துச்சுங்கிறான். இப்போ இந்த அளவுக்கு கேனப்பை ஊரில் கிறுக்கு போய் நாட்டாமைங்கிற கதை தானே உங்களுடைய அரசியல். அதனால் இந்த இடத்துல ரொம்ப சாதுரியமாக விஜய் செயல்படுவதை நான் உண்மையிலே வரவேற்கிறேன். அதனால் எங்கே போய் கேட்டால் என்னங்க, இப்போவும் அவங்கள வரவழைச்சி கூப்பிட்டு கேட்டுட்டார்ல, அது வந்து தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செஞ்சுருக்கிறாரு. போதுமானது தான். அதுக்கு விட்டு ஆளுக்கு ஓவராக பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை.